பேக் பெயினுக்கு காரணம் உங்க நடன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்ம பெரும்பாலும் என்ன நெனச்சுட்டு இருக்கோம்னா, பேக் பெயின் எதனால வருது அப்டின்னா, நம்ம சேரோ, இல்லன்னா படுக்கையோ இதுதான் காரணம்னு நெனச்சுட்டு இருக்கோம். இன்னொரு விஷயமும் இருக்கு. உடம்போட வெயிட். இதுவும் ஒரு காரணம்னு நெனச்சுட்டு இருக்கோம். ஆனா, இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு காரணம் இருக்கு. அது உங்க நடை. நடைனால எப்படிங்க பேக் பெயின் வரும் அப்டின்னீங்கன்னா, பொதுவா என்ன சொல்றாங்க அப்டின்னா, 10ல 7 பேருக்கு 2 காலுக்கு இடையில லென்த்ல வித்தியாசம் இருக்கும் அப்டின்னு சொல்றாங்க. ஒரு சில பேருக்கு ஆக்சிடென்ட் அந்த மாரி ஆகி கால்ல ஃப்ராக்சர் அந்த மாரி வந்து லென்த் டிஃபரன்ஸ் வர்றதுங்கிறது வேற. பட் அதெல்லாம் இல்லாம பிறவியிலேயே நெறைய பேருக்கு வந்து 2 காலுக்கு இடையில லென்த் டிஃபரன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 காலுக்கு இடையில லென்த் டிஃபரன்ஸ் இருக்கும்போது, ஏதாவது ஒரு ஒரு பக்கம் நம்ம உடம்போட வெயிட்ட போட்டு நம்ம நடக்கிறோம். அது எல்லாமே நமக்கு வந்து முதுகுல தான் போய் விழுகும். பெரும்பாலும் முதுகுல விழுகிறதுனால நெறைய பேருக்கு பேக் பெயின் வர்றதுக்கு அவங்க நடையும் ஒரு காரணம் இருக்கும். அப்போ அவங்க காலினுடைய நீளத்த அளந்து, அந்த டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குதோ, அத செப்பல்ல அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்கும்போது, அந்த பெயின் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த நடக்கிறதுனால வரக்கூடிய பேக் பெயின், வேற என்னென்ன வழிகள்லாம் நடக்கிறதுனால வரும் அப்படிங்கிறத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க.